ஏனென்றால் இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். எனக்கு இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களை பார்ப்பது அல்லது புதிதாக கிறிஸ்தவின் மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்களோடு பேசுவது ஒரு அலாதி பிரியம். திருச்சபையில் பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் அல்லது குறைய வேண்டுமானால் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இது ஒரு குடும்பம், இது நல்லது ஒரு குடும்பம். இந்த சபையிலே பெரும்பாலானோர் கிறிஸ்தவர் அல்லாத சமுதாயத்திலிருந்து பின்னணியிலிருந்து வந்தவர்கள் என்று கேள்விப்பட்டது மிஷனரி பாரம் கொண்ட என்னுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமாயிருந்தது. ஏனென்றால் இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். எனக்கு இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களை பார்ப்பது அல்லது புதிதாக கிறிஸ்தவின் மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்களோடு பேசுவது ஒரு அலாதி பிரியம். ஏனென்றால் 1962 ஆண்டு ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சித்தது முதல் 1971 ஆண்டு ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்கிற எழுப்புதல் மற்றும் மிஷனரி இயக்கத்தை நிறுவியது முதல் இன்று வரை ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையினாலே நான் வேதத்தை திறக்கும் போதெல்லாம் என்னுடைய மிஷனரி பாரத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறார். ஒருவர் இடத்துல கேட்டார், பிரதர் உங்கள் பிளட் குரூப் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய பிளட் குரூப்பு எம் பாசிட்டிவ்னு. எம்னா மிஷனரி ஒர்க்கு. ஆனால் அப்படி ஒரு பிளட் கிடையாது. குழம்பிடாதீங்க, எங்கே ஒரு ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய மூச்செல்லாம் எப்படியாவது கடைசி மனிதனுக்கும் சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் என்பதே அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் கொண்ட சபையிலே இன்று காலையிலே உங்களால் நிற்பது எனக்கு ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். கன்னி நிலங்களிலே விதைப்பதை போன்று சவால் நிறைந்த ஒரு ஊழியம் எதுவுமே கிடையாது. There is nothing more challenging than ministry in the virgin soils. பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் உடன் தலைவர்களுக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலே ஏற்கனவே அறிவித்திருக்கிறபடி என்னுடைய கருப்பொருள், என்னுடைய தலைப்பு, my topic, solution to the problems in churches. Solution to the problems in churches. திருச்சபையின் குழப்பங்களுக்கு தீர்வு. திருச்சபையின் குழப்பங்களுக்கு தீர்வு. நான் இந்த தலைப்பிலே பேசும் பொழுது பேசுகிற அத்தனையும் இந்த சபையையே மனதில் வைத்தோ அல்லது இந்த சபைக்கு மட்டுமே உரியது என்றோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உலகெங்கும் பரவியுள்ள தேவனுடைய திருச்சபைகளுக்கும் சபை பிரிவினருக்கும் உரிய ஒரு பொதுவான செய்தி. எனவேதான் இந்த நாளிலே இந்த செய்தி அகில உலகிலும் தமிழ் கிறிஸ்தவர்களை சென்றடைய வேண்டும் என்று என்ன தலைப்பிலே நான் பேச போகிறேன் என்றே அறிவிக்கப்பட்டாயிற்று. ஸோ இப்பொழுது பல லட்சங்கள் என்னால் புரிந்திருக்கிறபடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா திருச்சபைகளிலும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத திருச்சபை, பிரச்சனை இல்லாத சபை பிரிவு கிடையாது. ஆனால் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. நமக்கு திருவசனத்திலே அதற்கு உண்மையான தெளிவும் உண்டு, தீர்வும் உண்டு. இந்த திருச்சபை குழப்பங்கள் திருச்சபை குழப்பங்கள் என்பது ஏதோ இன்று புதிதாக தோன்றியதோ தலை தூக்கியதோ அல்ல. ஆதி சபையிலே அது அதிகமாக இருந்தது. அப்போஸ்தலர் 6ஆம் அத்தியாயத்திலே விதவைகளுக்கு உணவு பரிமாறும் காரியத்திலே கிரேக்கர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் ஓர் பிரச்சனை உருவானது. அதுபோல அப்போஸ்தலர் 15ஆம் அத்தியாயத்திலே முதல் மிஷனரி குழுவாக சென்ற தலைசிறந்த ஊழியர் 2 அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்டவர்கள். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில் ஒரு சிறிய மனத்தாங்கல், மனவேற்றுமை ஏற்பட்டு அவர்கள் அங்கே பிரிந்தார்கள். அப்படியே 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கொரிந்து சபையிலே
இல்லாத வரமே கிடையாது. அது 7 வரம் உள்ள பட்டியலாக இருக்கட்டும், 5 வரம் உள்ள பட்டியலாக இருக்கட்டும், 9 வரம் உள்ள பட்டியலாக இருக்கட்டும், எல்லா வரங்களும் அந்த திருச்சபையிலே இருந்தது. அவர்கள் அறிவிலே குறைவில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் கொலோவையாள் என்கிற ஒரு சகோதரி மூலமாக பவுலுக்கு அங்கே நிறைய சச்சரவுகள் நிலவுகின்றன என்பது அறிவிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். கலாத்திய சபையை குறித்து பேசவே வேண்டாம். ஏனென்றால் விருத்த சேதனம் என்கிற உபதேசம் பக்க வழியாய் நுழைந்தபடியால் ஒரு பெரிய குழப்பத்திற்கு அந்த திருச்சபை உள்ளாகியது. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே திருச்சபையில் குழப்பங்கள் என்பது ஒரு புதிதான காரியம் அல்ல, அது ஒரு புதிரும் அல்ல. எனவே தான் இந்த நாளிலே இந்த முக்கியமான செய்தியை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். குழப்பங்களை பற்றியே நான் பேசிக்கொண்டு இருக்க போவதல்ல, ஆனால் இந்த குழப்பங்களுக்கு தீர்வு என்பதுதான் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிற திருமறை செய்தி. இந்த குழப்பங்களுக்கு ஐ ஹாவ் a 10-fold solution. நான் வேதத்தை அறிந்தபடி புரிந்தபடி எனக்கு இந்த காலையில் விளங்கி கொண்டபடி ஒரு பன்முக தீர்வு உண்டு. a 10-fold solution. ஒவ்வொரு சொல்யூஷனும், ஒவ்வொரு தீர்வும் திருச்சபை என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்வதாலேயே உருவாகுவது. நல்லா கவனியுங்கள். each solution, each of the 10 solutions that I am going to present before you will be because or from what we understand by what the church is. திருச்சபை என்ன என்று நாம் புரிந்து கொள்ளுகிற அந்த பின்னணியில் தான் நமக்கு அந்த தீர்வு இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். திருச்சபை என்றால் என்ன என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குமானால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதற்குள்ளே தான் இருக்கிறது. The solution to all the problems in the churches is tucked inside our understanding of what the church is. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை தெளிவாக நான் பேசுகிறேன். திருச்சபை என்ற உடனே அநேகருடைய மனதிலே துரவிஷ்டமாக துர்ப்பாக்கியமாக இன்று தோன்றுவது என்னவென்றால், இது ஒரு மார்க்க ரீதியான மன ரீதியான ஒரு நிறுவனம். இட் இஸ் a religious organization என்று நினைக்கிறார்கள். அதுதான் அடிப்படை பிரச்சனையே. The church is not an organization, but the church is an organism. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆர்கனைசேஷன் என்பது ஒரு கட்டமைப்பு, பட் ஆர்கனிசம் என்பது அது உயிருள்ள ஒரு உடல் அல்லது உயிருள்ள ஒரு அமைப்பு. இட்ஸ் an ஆர்கனிசம். இந்த இடத்திலே நாம் தடுமாறினதும் தவறினதும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக உருவாகி உள்ளது. 10 தீர்வுகளை அல்லது 10 பன்முக தீர்வை உங்கள் முன்னால் இந்த காலை வேளையிலே நான் வைக்க விரும்புகிறேன். பாஸ்டர் எனக்கு மிகவும் தயாளமாக 90 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார். பொதுவாக சபைக்கு திருச்சபைகளுக்கு போனால், சீச சபைக்கு போனால் அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் 20 நிமிஷம் தான் பேசணும், உங்களுக்கு வேணா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் வரல அப்படிமே. ஏன்னா 20 நிமிஷம் தான் நம்ம சாப்பிட்றது எவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிட்றோம். ஒரு வேளை சாப்பாட்டை ஒரு நாளைக்கு 3 நேரம் எவ்வளோ நேரம் சாப்பாட்டு மேசையில் செலவழிக்கிறோம். அப்பத்தினாலே மட்டுமா மனிதன் பிழைப்பான்? அப்படியானால் 20 நிமிட செய்தியை வைத்து அவன் ஒரு வாரம் எப்படி ஓட்டுவான்? அதனால்தான் பசியும் பட்டினியும் பஞ்சமுமாக தலைவிரித்து ஆடுகிறது நம்முடைய திருச்சபைகளிலே. ஆனால் உங்கள் பாஸ்டரை நான் பாராட்டுகிறேன். அவர் எனக்கு 1.5 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு வளர்ந்த பிரசங்கி, ஒரு நீண்ட பிரசங்கியும் கூட முடிந்த அளவிற்கு நான் இந்த 1.5 மணி நேரத்தில் முடிக்க நான் முயற்சி எடுக்கிறேன். சரி, முதலாவது, the church is a family. சபை என்பது ஒரு குடும்பம், ஃபேமிலி. எபேசியர் 3ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம். நான் வசனங்களை எல்லாம் நானே வாசிக்கிறேன், எல்லாருக்கும் தெளிவாயிருக்கும்படியாக. இதனால் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகர்த்தாவாகிய முழு குடும்பம். ஆங்கிலத்திலே அது 15வது வசனத்திலே இருக்கிறது. குடும்பம் என்றால் என்ன? அங்கே பரஸ்பர நம்பிக்கை உண்டு. ஒருவர் நம்புகிறோம்.
ராத்திரி படுத்தோம்னு சொன்னால் பக்கத்தில் இங்கே பக்கம் ஒருத்தர் படுத்திருந்தாலும் இந்த பக்கம் ஒருத்தர் படுத்தா ராத்திரியில் அவங்க யாரும் நம்மளை கொலை செய்ய மாட்டாங்க நம்புகிறோம்ல. நம்பிக்கை இருக்குல்ல, அந்த வாயால் சொல்ல வேண்டியதில்லை, நம்பிக்கை இருக்குல்ல. அந்த பரஸ்பர நம்பிக்கை தான் முதலாவது குடும்பத்திற்குள்ளே வருவது. அது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உரியது. ஏன்? ஒரே தந்தை, ஒரே பிதா, ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள். அது கணவன் மனைவி தம்பதியருக்கிடையே உள்ளது. அது சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் உரியது. இன்னும் அந்த சகோதரர் சொன்ன உடனே எனக்கு மனதில் வர்றது என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் அப்பப்பா, அதுவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் பவுலின் பேதுருவின் நிறுவங்களிலும் எத்தனை முறை சகோதரரே 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 சகோதரர்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறதை விட சகோதரர்கள் என்பதுதான் அதிக தடவை வருகிறது. நாம் இருக்கின்ற சகோதரர்கள் என்பதை விட்டு விசுவாசிகள் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க துவங்கி விட்டோம். ஆனால் முக்கியம் என்ன? சகோதரர்கள் சகோதரிகள். பரஸ்பர நம்பிக்கை, அது மட்டுமல்ல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், பரஸ்பர மரியாதை. ஒருவரை நாம் உண்மையாக நேசித்தால், உண்மையாக அவரிடத்தில் அன்பு செலுத்தினால் அவருக்கு நாம் மரியாதை செலுத்துவோம், மரியாதையோடு நடந்து கொள்வோம். எனவேதான் பவுல் கணவன்மாருக்கு எழுதும் பொழுது, கணவன்மாரே உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு, அதான் முதல்ல வருது, அன்பு. அந்த நம்பிக்கை இருக்குமானால், அந்த மரியாதை இருக்குமானால் அன்பில் அது வெளிப்படும். ஏன் அப்பா பிள்ளைங்களை அடிக்கிறார்? தகப்பன் சிட்சியாத, தண்டிக்காத, அடிக்காத நேசகுமாரன் உண்டோ? அப்படி இல்லைன்னா அதுல நேசம் இல்லை, அதுல பாசம் இல்லை, அதுல அன்பு இல்லை, அதுல ஒரு நெருக்க உறவு இல்லை. மட்டுமல்ல, ஃபேமிலி என்றால் அது மியூச்சுவல் கோஆபரேஷன், பரஸ்பர ஒத்துழைப்பு. பரஸ்பர ஒத்துழைப்பு. ஒருவருக்கொருவர் போட்டியெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது, அங்கே பொறாமையும் இருக்காது. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் கேட்டது நிமித்தம் ஒரு ஜெபம் கற்றுக் கொடுத்தார். அதை நாம் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுவோம். சில வட்டாரங்களிலே, எனக்கு தெரிந்த சில இறையியல் வட்டாரங்களில் கூட அதற்கு பெயர் என்ன தெரியுமா? ஃபேமிலி பிரேயர் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அதிலே பரமண்டலத்தில் என் பிதாவேன்னு வராது, எங்கள் பிதாவேன்னு வரும். என் பாவத்தை மன்னியும் அடுத்தவனை தொலைத்து விடும் என்று வராது, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும்னு வரும். எனக்கு சோறு போடும் அடுத்தவன் பட்னியா போனாலும் இருக்கின்ற எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாருன்னு வரும். எங்களே எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல இருக்காது, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல தான் இருக்கும். அது பன்மையில் தான் இருக்கும். அது ஒரு குடும்ப ஜெபம். இப்படிப்பட்ட புரிதல் தான் அடித்தளம். திருச்சபையில் பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் அல்லது குறைய வேண்டுமானால் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இது ஒரு குடும்பம், இது நல்லதொரு குடும்பம் என்று இருக்க வேண்டும்.